வாஷிங்டன் இப்போது ஈரானில் முன்பை விட மிகவும் கடினமான ஒரு தலைமையை எதிர்கொள்ளக்கூடும் என்று ஒரு புதிய அதிரடி அறிக்கை தெரிவிக்கிறது. அமெரிக்க உளவுத்துறை தலைவர்களின் கூற்றுக்கமைய ஈரானின் புதிய உச்ச தலைவர் அயதுல்லா மொச்சமா கமேனி தனது மறைந்த தந்தையை விட மேம்பட்ட அணு ஆயுதங்களை ஈரானின் பாதுகாப்பிற்காக தொடர்ந்து உருவாக்க அதிக விருப்பம் கொண்டிருக்கக்கூடும் என்று நம்புகின்றன. அமெரிக்கா நினைத்தது ஒன்று, ஆனால் நடந்தது முற்றிலும் வேறொன்று. ஈரானை பலவீனப்படுத்த முயன்ற நடவடிக்கை அந்த நாட்டை இன்னும் கடுமையான பாதைக்கு தள்ளிவிட்டிருக்கிறது. சவுதி அரேபியாவில் மர்மமான ட்ரோன் தாக்குதல், பின்னணியில் ஈரானின் புதிய போர் முனை, செங்கடல், ஹார்மோஸ் நீரிணை, யமன், சவுதி, மத்திய கிழக்கு முழுவதையும் சூழ்ந்துள்ள புதிய புயல் என்ன? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. மிக முக்கியமான ரகசிய தகவல்கள் உங்களுக்காக இந்த வீடியோவில் காத்திருக்கிறது. வணக்கம், நான் உங்கள் RM ராம். புதுசா இன்றைக்கு தான் காணொலியை பாக்குறீங்கன்னு சொன்னா உலக வீர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி எங்களோடு தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். இது போன்ற மிக முக்கியமான செய்திகளை உங்களுக்காக கொண்டு வர நாங்கள் காத்திருக்கின்றோம். சரி, காணொலி பிடிச்சிருந்தா காணொலிக்கு ஒரு லைக்கை போட்டு அப்படி உள்ளுக்கு வாங்க. என்ன விஷயங்கள்னு சொல்லி மிக விரிவாக பார்க்க போறோம். மத்திய கிழக்கில் நடைபெற்று வரும் பதற்றமான சூழ்நிலை இப்போது இன்னும் ஒரு ஆபத்தான கட்டத்தை நோக்கி நகர்கிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து மேற்கொண்ட ஈரான் எதிர்ப்பு நடவடிக்கைகளின் மிகப்பெரிய விளைவு இப்போதுதான் வெளிப்பட ஆரம்பித்திருக்கலாம் என்று புதிய தகவல்கள் சுட்டிக்காட்டுகின்றன. அதற்கு காரணம் அமெரிக்காவின் முக்கிய உளவுத்துறை அமைப்புகள் தயாரித்துள்ளதாக கூறப்படும் ஒரு புதிய மதிப்பீட்டு அறிக்கையாகும். அந்த அறிக்கையின்படி ஈரானின் புதிய உச்ச தலைவராக கருதப்படும் அயதுல்லா மொச்சபா கமேனி அவரது தந்தையான மறைந்த அயதுல்லா அலி கமேனியை விட அணு ஆயுத திட்டங்களில் அதிக ஆர்வம் கொண்டவராக இருக்கக்கூடும் என்று அமெரிக்காவின் உளவுத்துறை நம்புகிறது. இந்த முக்கிய தகவலை அமெரிக்காவினுடைய பிரபல நாளிதழான நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டிருக்கிறது. பல ஆண்டுகளாக மேற்கத்திய நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா, ஈரானின் அணுசக்தி திட்டங்களை வளைகுடாவில் அமெரிக்க இருப்பு பறிபோய்விடும் என்ற கவலையுடன் கண்விழித்து கண்காணித்து வந்தன. ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்கும் தொழில்நுட்ப திறனை பெற முயற்சிக்கிறது என்ற சந்தேகம் நீண்ட காலமாக இருந்து வந்தாலும் அலி கமேனி நேரடியாக அணுகுண்டு உருவாக்கும் முடிவை எடுக்க தயங்கியதாக அமெரிக்க அதிகாரிகள் பலர் நம்பி வந்தனர். ஆனால் தற்போது நிலைமை மாறியிருக்கலாம் என்று புதிய மதிப்பீடு கூறுகிறது. அமெரிக்க உளவுத்துறை அமைப்புகளின் கணிப்பின்படி மொச்சபா கமேனி அவர்களின் தலைமையிலான புதிய தலைமுறை அணு ஆயுத திறனை நோக்கி முன்னேற அதிக ஆர்வம் கொண்டிருக்கலாம் என்று மேற்குலகம் பயந்து நடுங்குகிறது. எனினும் மொச்சபா கமேனி இதுவரை பொது வெளியில் அணு ஆயுதத்தை உருவாக்க வேண்டும் என்று வெளிப்படையாக கோரியதில்லை என்பதையும் அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர். இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், இந்த மதிப்பீட்டின் பெரும்பாலான பகுதி போருக்கு முந்தைய உளவுத்துறை தகவல்களை அடிப்படையாக கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. போரின் போது மொச்சபா கமேனி காயமடைந்ததாகவும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் காரணமாக அவரது பொது நிகழ்வுகள் மற்றும் தகவல் தொடர்புகள் மிக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதனால் தற்போதைய சூழ்நிலையில் அவர் எவ்வளவு செல்வாக்கு செலுத்துகிறார் என்பது இன்னும் முழுமையாக உறுதிப்படுத்தப்படவில்லை என்று அமெரிக்காவும் மேற்குலகமும் சற்று ஆறுதல் அடைகிறது. இதற்கிடையில் மற்றொரு முக்கியமான தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஈரான் தனது அணு ஆயுத திட்டத்தை அதிகாரபூர்வமாக மீண்டும் தொடங்கவில்லை என்று அமெரிக்க அதிகாரிகள் கூறினாலும் அதன் அணுசக்தி உட்கட்டமைப்புகளை பாதுகாக்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன என்று அவர்கள் நம்புகின்றனர். அமெரிக்க அதிகாரிகள் பிக்ஸ்கிக்ஸ் மவுண்டன் என்று அழைக்கப்படும் பலத பாதுகாப்பு கொண்ட நிலத்தடி வளாகத்திற்கு சில மைய விளக்குகள் அல்லது சென்ட்ரிபிகஸ் மாற்றப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இந்த நகர்வுகளை ஆஸ்திரேலிய உளவுத்துறையும் கண்காணித்ததாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தகவல் வெளியிட்டிருக்கிறது. இது வரும் தொழில்நுட்ப மாற்றம் மட்டுமல்ல, அணு எரிபொருள் தயாரிப்பில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் இந்த மைய விளக்குகள் பாதுகாப்பான நிலத்தடி வளாகத்திற்கு மாற்றப்படுவது எதிர்கால நடவடிக்கைகளுக்கான முன்னெச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது. இதனால் ஈரானின் அணு திட்டம் பலவீனமடைந்ததா அல்லது மேலும் பாதுகாப்பான நிலையில் சென்றுள்ளதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான இராணுவ அழுத்தத்தை மேலும் அதிகரிப்பது குறித்து பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எனினும் ஈரான் மீதான அமெரிக்காவின் ஒவ்வொரு தாக்குதல்களுக்கும் மிக துல்லியமான பலமான எதிர்த்தாக்குதல்களை இப்பொழுது ஈரான் நிகழ்த்தி வருகின்றது என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த தாக்குதல்களின் காரணமாக பல வளைகுடா நாடுகளில் இருந்த மிக முக்கியமான இராணுவ தளங்கள் மற்றும் விமான நிலையங்கள் என்பன வெவ்வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது.
புதிய உச்சத்தலைவர் அணு ஆயுத திட்டத்தை நோக்கி நகரக்கூடும் என்ற உளவுத்துறை மதிப்பீடு வாஷிங்டனில் கடுமையான நடவடிக்கைகளை ஆதரிக்கும் தரப்பினருக்கு புதிய ஆதாரமாக மாறலாம் என்று கூறப்படுகிறது. ஆனால் இன்னொரு உண்மையினையும் அமெரிக்க அதிகாரிகள் ஒப்புக்கொள்கின்றார்கள். அலி கமேனி 3 தசாப்தங்களுக்கு மேலாக ஈரானின் அரசியல் மற்றும் மத அதிகார மையமாக இருந்து வந்தார். அவரை போன்ற செல்வாக்கும் அதிகாரமும் மொச்சபா கமேனிக்கு இப்போது இந்த யுத்தத்தின் பின்னர் கிடைத்திருக்கிறது என்று நம்பப்படுகிறது. எனவே புதிய தலைமையிலான எதிர்கால பாதை இன்னும் தெளிவாக இருக்கப் போகின்றதா என்று அமெரிக்கா அஞ்சுகிறது. இதற்கிடையில் மத்திய கிழக்கின் மற்றொரு பகுதியில் பதற்றத்தை அதிகரிக்கும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. சவுதி அரேபியாவின் சில பகுதிகளில் பலத்த வெடிப்பு சத்தங்கள் கேட்பதாகவும் அமெரிக்க இராணுவத்துடன் தொடர்புடையதாக கருதப்படும் தளவாட வசதிகள் ட்ரோன் தாக்குதல்களுக்கு உள்ளானதாகவும் ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. 2 ட்ரோன்கள் தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் இதுவரை அமெரிக்கா அல்லது சவுதி அதிகாரிகள் இந்த தகவல்களை அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் எதனையும் செய்யவில்லை. அதே நேரத்தில் யமனில் செயற்பட்டு வரும் ஹூத்தி அமைப்புடன் ஈரானின் உறவுகள் குறித்த புதிய தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன. ராய்டர்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி இந்த மாத தொடக்கத்தில் மாகான் ஏர் விமானம் மூலம் ஈரானிய புரட்சிகர காவல்படையின் உறுப்பினர்கள், இராணுவ ஆலோசகர்கள் மற்றும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தொடர்பான உபகரணங்கள் யமனுக்கு அனுப்பப்பட்டதாக 4 வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. விமானத்தில் 10 முதல் 20 வரையிலான IRGC உறுப்பினர்கள் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. முதலில் அந்த விமானம் சனா சர்வதேச விமான நிலையத்திற்கு செல்ல திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் அங்கு ஏற்பட்ட தாக்குதல்களால் விமானம் தனது வழியை மாற்றி ஹூத்திகளின் கட்டுப்பாட்டில் உள்ள அல் ஹுதைதா துறைமுக நகரில் தரையிறங்கியதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. புதிய ஏவுகணை அமைப்புகளை பயன்படுத்த ஹூத்தி படைகளுக்கு பயிற்சி அளிப்பதற்காக சில தளபதிகள் அனுப்பப்பட்டதாக ஒரு வட்டாரம் ராய்டர்ஸிடம் தெரிவித்துள்ளது. மேலும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் கூறுகளும் அந்த விமானத்தில் இருந்ததாக பாதுகாப்பு ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இந்த ஆயுதங்கள் மற்றும் பயிற்சிகள் மூலம் எதிர்வரும் காலங்களில் செங்கடல் மீது மிகப்பெரிய அழுத்தத்தை ஹூத்திகள் தொடர இருக்கின்றார்கள் என்ற சந்தேகம் வளைகுடா நாடுகளிலும் அமெரிக்கா மற்றும் யூரோப் நாடுகளிலும் எழுந்திருக்கின்றது. இருப்பினும் இந்த குற்றச்சாட்டுகளை ஹூத்திகளும் ஈரானும் மறுத்திருக்கின்றன. அந்த விமானத்தில் பொதுமக்கள் மட்டுமே இருந்ததாகவும் எந்த இராணுவ நடவடிக்கையும் இடம்பெறவில்லை என்றும் அவர்கள் வலியுறுத்துகின்றார்கள். ஆனால் இந்த விமானம் தரையிறங்கிய சில நாட்களுக்கு பிறகு முக்கியமான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றதும் குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியாவிற்கு எதிராக கடல்வழி முற்றுகையை ஹூத்திகள் அறிவித்தனர். அதனைத் தொடர்ந்து சவுதி எண்ணெய் டேங்கர்கள் மீது தாக்குதல்கள் நடந்ததாக தகவல்கள் வெளியாகின. இந்த சம்பவங்கள் செங்கடல் பகுதியில் பல ஆண்டுகளாக இருந்த நுட்பமான சமநிலையை மீண்டும் குலைத்திருக்கிறது. உலக வர்த்தகத்தின் மிக முக்கியமான கடல் பாதைகளில் ஒன்றான பாப் எல் மாந்தேப் நீரிணை மற்றும் செங்கடல் பாதை ஐரோப்பாவையும் ஆசியாவையும் இணைக்கும் முக்கிய வழித்தடமாக இருக்கிறது. இந்த பகுதியில் ஏற்படும் எந்த பெரிய மோதலும் உலக எண்ணெய் சந்தை, கப்பல் போக்குவரத்து மற்றும் சர்வதேச வர்த்தகத்தை நேரடியாக பாதிக்கப் போகின்றது. சமீபத்திய சர்வதேச பாதுகாப்பு ஆய்வுகளின்படி செங்கடல் வழியாக செல்லும் வணிக கப்பல்களுக்கு எதிரான பாதுகாப்பு ஏற்பாடுகளை அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளிகள் அதிகரித்து வருகின்றனர் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் வளைகுடா நாடுகளும் தங்கள் வான்வழி பாதுகாப்பு அமைப்புகளை பலப்படுத்தி இருக்கின்றன என்றும் கூறியிருக்கின்றன. மேலும் ஈரானின் அணுசக்தி நடவடிக்கைகள் தொடர்பாக சர்வதேச அணுசக்தி முகமை IAEA தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாக மேற்கத்திய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது எவ்வளவு தூரம் உண்மையானது என்பது தொடர்பாக இன்னும் தெளிவாக தெரியவில்லை. மொத்தத்தில் பார்க்கும்போது ஈரானின் புதிய தலைமையை பற்றிய அமெரிக்க உளவுத்துறை மதிப்பீடு, யமனில் ஹூத்திகளுக்கு ஆதரவு வழங்கப்படுவதாக கூறப்படும் தகவல்கள், சவுதி அரேபியாவில் நடந்ததாக கூறப்படும் ட்ரோன் தாக்குதல்கள் மற்றும் செங்கடலில் அதிகரிக்கும் பதற்றம் ஆகிய அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து மத்திய கிழக்கை புதிய மற்றும் மிகவும் ஆபத்தான ஒரு கட்டத்திற்குள் தள்ளக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்றன. அடுத்த சில நாட்கள் மற்றும் வாரங்களில் வெளியாகும் தகவல்கள் மத்திய கிழக்கில் எதிர்கால பாதுகாப்பு சூழ்நிலையை தீர்மானிக்கும் முக்கியமானதாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. எதிர்வரும் நாட்கள் அமெரிக்கா மற்றும் அதன் சார்பு நாடுகளுக்கு மிக முக்கியமான நாட்களாக மாறப்போகின்றது. ஈரான் தொடர்ந்தும் தன்னுடைய அதிரடி தாக்குதல்களை அமெரிக்கா மற்றும் வளைகுடா நாடுகள் மீது தொடர்ந்து நிகழ்த்தி வருகின்றது.
இவை இன்றைய உலக விவர செய்தி தொகுப்பு. இன்னைக்கு புதுசா காணொலியை பாக்குறீங்கன்னு சொன்னா உலக விவர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் இது போன்ற மிக முக்கியமான உலக விவர செய்திகளை நீங்கள் தொடர்ச்சியாக அறிந்து கொள்ளலாம். காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்பதான் இந்த காணொலி பலருக்கும் சென்று சேர உதவியாக இருக்கும். காணொலி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. நாளை இதே நேரம் ஒரு முக்கியமான உலக விவர செய்தி தொகுப்போடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். தொடர்ந்தும் உலக விவர சேனலுக்கு ஆதரவளித்து வருகின்ற நமது நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.